Welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu. Daily current affairs for TN, USRB, TNPSC, SSC, RRB and banking. So இன்று நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் தான் சரிங்களா. ஸோ ஒவ்வொரு குடும்பத்தையும் கை தூக்கி விடும் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் அவர்கள் வந்து இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்கள் நலமா அப்படின்ற இந்த ஸ்கீமை பற்றி தான். ஸோ இது என்ன ஸ்கீமு, இந்த ஸ்கீமை வந்து நம்ம நேற்றே கூட பார்த்துருப்போம். அதாவது ஒவ்வொரு ஸ்கீமோட பெனிஃபிஷியரி, அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விடியல் பயணம், அதுக்கப்புறம் புதுமை பெண் திட்டம், ஸோ வேற என்னது ஃபுட்டு, ஸோ காலை உணவு திட்டம், ஸோ இதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் பெனிஃபிஷியரியாக இருக்காங்களோ ஸோ அவங்க கிட்ட அக்கறையாக வந்து உங்களுக்கு அந்த பணி வந்து சேர்ந்துருச்சா அப்படின்னு வந்து கேட்குறாங்க சரிங்களா. ஸோ அந்த ஸ்கீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நலமா அப்படின்ற இந்த திட்டம். ஸோ இது என்னன்னா உங்களை வந்து அக்கறையா உங்களோட பெனிஃபிஷியரி எல்லாமே வந்து, அதாவது பெனிஃபிஷியரி பயனாளிகள் அப்படின்னு சொல்ற நீங்க அந்த திட்டத்தை முழுமையா பெற்றுட்டீங்களா அப்படின்னு அக்கறையா கேட்குற இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கீம் தான் நீங்கள் நலமா அப்படின்றது. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம். நேத்து வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க 6ஆம் தேதி. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல நீங்க பார்க்க வேண்டியது MH-60R ஹெலிகாப்டர்கள் கடற்படையில் இணைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க நம்ம பார்க்கலாம், இங்க 2 இன்ஃபர்மேஷன் இருக்கு. இந்திய கடற்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த MH-60R ஹெலிகாப்டர் வந்து இணைய போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம கேரளாவில் கொச்சியில உள்ள INS கருடா அப்படின்ற இந்த தளத்துல தான் இந்த கடற்படை தளபதி ஆர் ஹரிகுமார் தலைமையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் வந்து இணைக்கப்பட்டது கடற்படையில சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த MH-60R ஹெலிகாப்டர்ஸ் வந்து நம்ம எந்த நாட்டுக்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து அமெரிக்கா. ஸோ இது வந்து 4th ஜென்ரேஷன் MH-60R ஹெலிகாப்டர்ஸை நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கவிஞர் நெல்லை ஜெயந்தாவுக்கு 2022ஆம் ஆண்டுக்கான கவிக்கோ விருது வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க யாரு அப்படின்றது மட்டும். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல ஜோதிகா மற்றும் 38 பேருக்கு தமிழக அரசின் திரைப்பட விருதுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2015 பெஸ்ட் பிலிம்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜோதிகா அவர்கள் வந்து அந்த டைம்ல என்ன படம் நடிச்சிருந்தாங்க அப்படின்னா 36 வயதினிலே. ஸோ அந்த படம் இறுதி சுற்று. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வைராஜாவை, ஸோ இது வந்து கௌதம் கார்த்திக் அவர் நடிச்ச ஒரு படம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவார்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா. ஸோ அதுல வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதுல ஜோதிகா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இடம்பெற்றிருக்காங்க. இவங்க என்ன படத்துக்காக வந்து அவார்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஸோ 36 வயதினிலே அந்த படத்துல நடிச்சதுக்காக தான். ஸோ இங்கே இருக்கு பாருங்க, 36 வயதினிலே படத்துக்காக சிறந்த நடிகைக்கான விருதை வந்து பாத்தீங்கன்னா நடிகை ஜோதிகா அவர்கள் வந்து பெறுறாங்க. ஸோ அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மாதவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இறுதி சுற்று படத்துக்காக வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த 2015 திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் வந்து பாத்தீங்கன்னா 36 வயதினிலே, இறுதி சுற்று, தனி ஒருவன் சரிங்களா. தனி ஒருவன் ஜெயம் ரவி அவர்கள் நடிச்ச படம். ஸோ இந்த 3 படம் தான் ரிப்பீட்டடா நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம திரைப்பட நகரம், ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா போன மாசம் பட்ஜெட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. திரைப்பட நகரம் வந்து நாங்க பூந்தமல்லியில அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க கொடுத்துருக்காங்க திரைப்பட நகரம், அதாவது பிலிம் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் நலமா அப்படின்ற இந்த திட்டத்துல முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் கருத்து கேட்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதுதான் இங்கேயும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ மினிஸ்டர் வந்து கேட்கிறாரு சரிங்களா. ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல தென்கொரியாவுடன் செமிகண்டக்டர் துறையில் ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து இப்போ வந்து சவுத் கொரியாவை பத்தி பேசுறாங்க அப்படின்னா தென்கொரியாவோட தலைநகர் சியோல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை நடந்த 10வது இந்தியா தென்கொரியா கூட்டுக்குழு வந்து மீட்டிங் வந்து நடந்துச்சு. ஸோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர் துறையிலையும் வந்து பாத்தீங்கன்னா 2 கண்ட்ரியும் வந்து பாத்தீங்கன்னா MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதுல உங்களுக்கு கொஸ்டின் வேற எது கேட்கணும் அப்படின்னா ஸோ எந்த வருஷத்துல இந்தியா செமிகண்டக்டரை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகுது அப்படின்னு வந்து அஷூரன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா 2024 சரிங்களா. ஸோ 2024ல நம்ம செமிகண்டக்டர் துறையில நம்ம வளர்ந்து வந்துருவோம். அதாவது நமக்கு தேவையானது போக மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நம்ம ரெடி ஆயிடுவோம் அப்படின்ற டார்கெட்டை வந்து வச்சிருந்தாங்க. அது டார்கெட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 2024. ஸோ இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல கொல்கத்தாவில் நீருக்கடியில் மெட்ரோ பிரதமர் மோடி அவர்கள் வந்து திறந்து வைக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இவர் எந்த ரிவருக்கு அடியில இருக்க மெட்ரோ வந்து திறந்து வச்சிருக்காரு அப்படின்னா ஹூக்லி.
ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஹூக்ளி ரிவருக்கு உள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீருக்கடியில் மெட்ரோ வந்து திறந்து வச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் 2035க்குள்ள நிலவில் அணு உலை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. யார் யாருன்னா ரஷ்யா அண்டு சீனா. ஸோ இவங்க தான் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசிக்க முடியும். ஸோ அதனால இவங்க தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சுற்றுலாத்துறை பற்றி சொல்லியிருக்காங்க. சுற்றுலாத்துறை மூலம் முற்றிலும் ஒரு மாற்றம், மோடி அரசாங்கத்தின் உத்தரவாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுற்றுலாத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இனிஷியேட்டிவ்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கூட வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாடு பட்ஜெட்டில் வந்து ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து நிறைய பீச்சஸ்க்காக வந்து பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கோவளம் பீச் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கியிருக்கும். ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் வாங்குறதுனால அந்த பர்டிகுலர் பிளேஸான டூரிசம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் வந்து வருவாங்க. சரிங்களா? ஸோ ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், ஒரு என்ஜிஓ வந்து அந்த சர்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் கோவளம் பீச் வந்து, அதாவது சென்னையில் இருக்க கோவளம் பீச், ஸோ கொச்சினில் இருக்க கோவளம் இல்லை, ஸோ சென்னையில் இருக்க கோவளம் பீச் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். கருக்கலைப்புக்கு அரசியலமைப்பு உரிமை வழங்கிய உலகின் முதல் நாடு எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான். ஸோ ரீசெண்டாக கூட நீங்கள் வந்து நம்மளோட இந்தியாவில், சரிங்களா, இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு குழந்தைய வந்து அழிக்கிறது, அதாவது இப்போ வந்து அந்த குழந்தை மோர் தேன் 26 வீக்ஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் 26 வீக்ஸ்க்கு மேலே இருக்க அந்த குழந்தைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்றதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2023 ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டு. சரிங்களா? ஸோ இப்போ எப்படி வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து அந்த குழந்தைய வந்து கலைக்கிறதுக்கு உரிமை இருக்கோ, அதே மாதிரி அந்த குழந்தையும், அதாவது அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டும் வந்து ரிதம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றத வந்து எய்ம்ஸ் டாக்டர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அந்த குழந்தை வந்து ஃபுல்லாகவே டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் தான். சரிங்களா? ஸோ எப்படி வந்து இந்த அம்மாவுக்கு வந்து தன்னோட குழந்தைய எப்படி கலைக்கிறதுக்கு உரிமை இருக்கோ, அதே மாதிரி தான் அந்த வயிற்றில் இருக்க அந்த குழந்தைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து உயிரோடு இருக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து நம்மளோட சுப்ரீம் கோர்ட் வந்து ரீசெண்டாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டினாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அர்ஜுனா விருது பெற்ற சாய் பிரணீத் சமீபத்தில் விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். அவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன். நெக்ஸ்ட் நியூஸ், சர்வதேச நிராயுதபாணி மற்றும் பரவல் தடுப்பு விழிப்புணர்வு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 5, அதாவது இன்டர்நேஷனல் டிஸ்ஆர்மமெண்ட் அண்ட் நான் ப்ராலிஃபரேஷன் அவேர்னஸ் டே என்னைக்கு வந்து அனுசரிக்கப்படுது அப்படின்னா மார்ச் 5. நெக்ஸ்ட் நியூஸ், மார்ச் மாதத்தில் மூடிஸ் அப்படின்றது ஒரு அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ ஜிடிபி வந்து இருக்கு, ஸோ எப்படி வந்து எக்கனாமி வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஆர்கனைசேஷன் தான் மூடிஸ். ஸோ அவங்க வந்து 2024 ஆண்டிற்கான இந்தியாவோட ஜிடிபியை வந்து கணிச்சிருக்காங்க. ஸோ அதோட கணிப்பு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா 6.8%. நெக்ஸ்ட் நியூஸ், பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆர்கனைசேஷனை. மாநில ஆற்றல் திறன் குறியீடு 2023 படி சிறந்த செயல்திறன் கொண்ட மாநில ஆற்றல் துறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாநிலம் அப்படின்னா இது கர்நாடகம். நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவின் முதல் உள்நாட்டு முன்மாதிரி வேக பெருக்கை உலை எங்கு உள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கல்பாக்கம். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் அவர்கள் வந்து சென்னைக்கு வந்து விசிட் வந்திருப்பாருன்னு நம்ம பார்த்துருப்போம். அப்போ தான் இந்த கல்பாக்கம்ல இருக்க ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் நியூஸ், யுரேனஸ் மற்றும் நெப்டியூனை சுற்றி எத்தனை புதிய நிலவுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2. நெக்ஸ்ட் நியூஸ், மார்ச் 4, 2024 அன்று எந்த அமைப்பு தனது 174வது நிறுவன தினத்தை கொண்டாடியது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய புவியியல் ஆய்வு. நெக்ஸ்ட் நியூஸ், எந்த நகரத்தின் சில்வர் பிலிகிரிக்கு சமீபத்தில் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாக் எங்க இருக்குன்னா ஒரிசா. நெக்ஸ்ட் நியூஸ், ஒவ்வொரு ஆண்டும் தேசிய பாதுகாப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 5. ஸோ மார்ச் 4, மார்ச் 5 வந்து இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ இன்டர்நேஷனல் டிஸ்ஆர்மமெண்ட் டே வந்து நம்ம அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேஷனல் சேஃப்டி டே வந்து மார்ச் 4. ஸோ இன்டர்நேஷனல் டிஸ்ஆர்மமெண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 5 வந்து அனுசரிக்கப்படுது. ஸோ அவ்வளோதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.